நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் கேட்டிருப்பதாகவும் அதை மீண்டும் மீண்டும் திமுகவிடம் வலியுறுத்தி கேட்போம் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவருடைய பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். நாம் 4 தொகுதி வேண்டும் என முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. அப்படி அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன. கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது. எந்த அவசரம் அல்லது பதற்றம் என்பதும் கிடையாது. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. நம்ம கேட்போம், கடைசியில் நாங்கள் கேட்போம், 4 குடும்பம் கேட்போம், 3 குடும்பம் கேட்போம். என்ன முடியுதோ கேட்டாதானே, நீங்க சொன்ன மாதிரி கேட்டாதானே, கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே. நாங்க திரும்ப திரும்ப கேட்போம். அவங்களுடைய காயத்துக்கு எங்கிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் காங்கிரஸ் தலைமையில் தான் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. முன்ன பின்ன காலம் தள்ளி போகலாம், அல்லது நாளைக்கு போகலாம், நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த கட்சிகளுக்கு இடையில, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டா சின்னமும் இந்த வாட்டி உறுதியா நீங்க நம்மளுடைய சின்னத்தை நிக்கிறதுக்கு தெளிவா நாங்க 2006ல இருந்து தொடர்ந்து தனிச்சின்னத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலையும் அது பிரச்சனையே இருக்காது. எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார். இதெல்லாம் பரஸ்பரம் நாங்கள் 2 தரப்பிலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.